இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? 2026 வருடம் ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள் தான் ஆனது போல் இருந்தது இல்லையா? அதற்குள்ளே 2026 வருடம் ஜனவரி மாதம் வேகமாக ஓடிவிட்டது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனாலும் கூட நம்மை இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் சந்தோஷமாய் ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்து செய்தி வேலைக்கு கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை இந்த 2026 வருடம் வரைக்கும் தொடர்ந்து பாதுகாத்து அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி செய்வாராக. ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட நம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீர், என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர், என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீர், என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர், என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீர், என் குடும்ப வைத்தியர் நீர், ஏற்ற நல்ல ஔஷதம் நீர், எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீர், என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர், என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர்.
பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீர். எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுனால நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அவர் கொடுப்பதற்காக சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? சகலத்தையும் செய்ய வல்லவரே, ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, நீ மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. என்னால் ஒன்றும் கூடாது தகப்பன், பிரோச்சனமான அடிமையப்பா. ஆனாலும் கூட கர்த்தர் நீர் கொடுத்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை தந்து உமது மகளை மறைத்து உமது மகள் மேல் உடைய கிருபை உடைய வல்லமையை அளவில்லாமல் ஊற்றி உமது மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் அது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் தகப்பனே. அது மாத்திரமல்ல ராஜா, உடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அப்ரோச்சனமான அடிமைக்கு வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீர். உடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பெருக உலகம் முழுவதில் உள்ள தேசங்களில் உடைய வார்த்தைகள் கடந்து சென்று அநேகம் பேர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உடைய மந்தையில் வந்து சேர, அதனால் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ராஜா. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கென்று கொடுத்த வேத வசனம் லூக்கா 4வது அதிகாரம் 4வது வேத வசனம் நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். லூக்கா 4வது அதிகாரம் 4வது வேத வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 4வது வேத வசனம். நாம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமீன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனுஷன் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தில் நிச்சயம் அந்த அனுபவத்தை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 11, 12வது வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தாவீது ஆகீஸ் ராஜாவிடம் தங்கியிருந்த வேளையிலே அவன் யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு ஆகீசுடன் போக வேண்டும் என்று நினைத்திருந்த வேளையிலே பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவனுக்கு விரோதமாய் கோபமாய் எழும்பி ஆகீஸை பார்த்து தாவீதை திருப்பி அனுப்பி விடும்படி சொன்னதினால தாவீது மறுபடியுமாய் தாவீதும் அவனுடைய
மனுஷரும் சேர்ந்து சிக்லாக்குக்கு வந்து சேர்ந்த வேளையிலே அவன் அந்த ஆகிஸ் ராஜாவுடன் சேர்ந்து யுத்தம் பண்ண புறப்பட்ட அந்த நேரத்திலே அமலேக்கியர் வந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து தாவீதின் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது தாவீது அவர்கள் எங்கே சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று அறிந்து கொள்ளும்படி ஒரு எகிப்தியனை கண்டுபிடித்து அவன் பட்டினியாய் பசியோடு நோய்வாய்ப்பட்டு இருந்ததினால 3 நாட்கள் அவன் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்ததை பார்த்து அவனுக்கு புசிக்க அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்த வேளையிலே அந்த எகிப்தியன் ஒரு அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் 2 வற்றலான திராட்சைப்பழ குலைகளையும் சாப்பிட்ட பிறகு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது என்று சொல்லி 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 12வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது என்று சொல்லி, எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த உலகத்திலே அநேகம் பேர் போர் நடக்கிற இடங்கள்ல பஞ்ச காலத்திலே சாப்பிட ஆகாரம் எதுவும் கிடைக்காமல் பல நாட்கள் பட்டினியாயிருந்து சோர்ந்து மெலிந்து போயிருப்பார்கள். அதை போலதான் இங்கேயும் கூட ஒரு எகிப்தியன் அவன் வியாதிப்பட்ட வேளையிலே அவனுடைய எஜமான் அவனை கைவிட்டு விட்டதினால அவன் ஒருவருடைய ஆதரவும் இல்லாமல் 3 நாட்கள் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு இடத்துல இருந்தான். அந்த வேளையில்தான் தாவீது வந்து அவனுக்கு சாப்பிட ஆகாரத்தை கொடுக்கிறான். அந்த ஆகாரத்தை சாப்பிட்டவுடன் அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கண்பான தேவ ஜனமே, 3 நாட்கள் அவன் ஒரு ஆகாரம் கூட சாப்பிடாமல் இருந்திருக்கிறான். அப்பொழுது கூட அவன் ஜீவனோடு இருந்திருக்கிறான். ஆனால் 3 நாட்களுக்கு மேலாய் அவனால் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை. தாவீதிடம் இருந்து ஆகாரம் கிடைத்தவுடன் அவனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது போல் இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்திலே பசியோடு வேதனையோடு சாப்பிட ஆகாரம் இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் தெரியும் அந்த பசி கொடுமையின் வேதனை. ஆப்பிரிக்கா போன்ற தேசங்கள்ல பஞ்சத்தினால வாடுகிற பிள்ளைகளுக்குத்தான் தெரியும் இந்த பசியின் கொடுமை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்கு ஆகாரம் தேவையான ஒன்றுதான், அத்தியாவசியமான ஒன்றுதான். ஆனாலும் கூட அந்த ஆகாரத்தை அவன் ஒவ்வொரு நாளும் கிடைத்தால் மாத்திரமே சாப்பிட முடியும். அந்த ஆகாரத்தை 2-3 நாட்களுக்காக சேர்த்து சாப்பிட முடியாது. அன்றென்றுள்ள எங்கள் அப்பம் சொல்வது படி அன்றென்று அந்த ஆகாரத்தை புசித்தால்தான் ஒரு மனிதனுக்கு பலவீனம் நீங்கி சோர்வு அசதிகள் நீங்கி புது பலன் கிடைக்கும், புது சுகம் கிடைக்கும். அதற்காக அவன் 1 வாரத்திற்குரிய ஆகாரத்தை ஒரே நாளில் சாப்பிட்டு இந்த உலகத்திலே ஜீவனோடு இருக்க முடியாது, சுகத்தோடு இருக்க முடியாது. என்னுடைய அன்பு தாயார் ஒரு அருமையான பழமொழியோ அது கவிதையோ எனக்கு சொல்ல தெரியவில்லை. அவர்கள் அழகாக ஒன்றை சொல்வார்கள். 1 நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏலென்றாய் ஏலாய், இடும்பை கூறி என் வயிறே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, அருமையான ஒரு கவிதை என்று நினைக்கிறேன். 1 நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூறி என் வயிறே என்று. 1 நாளைக்கு சாப்பிடாமல் இரு என்று சொன்னால் அந்த வயிறு கேட்காது. 2 நாளைக்கு சேர்த்து 1 நாளே ஆகாரத்தை சேர்த்து சாப்பிட்டு சுகமாயிரு என்று சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய வயிறு அதை ஏற்றுக்கொள்ளாது. அவ்வளோ இடும்பு பிடித்த வயிறு என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு கவிதை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உலகத்திலே நடக்கிற காரியங்கள் அப்படிதான். யுத்தம் நடக்கிற இடங்களிலே இராணுவ வீரர்கள் கொஞ்சம் ஆகாரத்தை மாத்திரம் அவர்கள் கொண்டு போகிற பேக்கில் வைத்து கொண்டு போவார்கள் பத்திரமாக. சில வேளைகளிலே சில இடங்களிலே அவர்கள் அந்த ஆகாரம் தீர்ந்து போய் அந்த ஆகாரத்திற்காக வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் பட்டினியாயிருப்பார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் அவர்களை போஷிப்பது பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை புசித்து அந்த வார்த்தைகள் மேல் உள்ள விசுவாசத்தோடு அவர்கள் பல நாட்கள் ஜீவனோடு இருக்க முடியும். 41 நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தெரியும்.
வெறும் தண்ணீர் மாத்திரம் அல்லது ஜூஸ் மாத்திரம் குடித்துக்கொண்டு 41 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும். எங்கே இருந்து இந்த பலன், எங்கே இருந்து இந்த புது பலன், எங்கே இருந்து இந்த புது சுகம் வந்தது என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எங்கே நாம் மறுபடியுமாய் இந்த வேத வசனத்திற்கு வரலாமா? கர்த்தர் நல்லவர். அவர் பிரதயத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இயேசு மகாராஜா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்பட்டார். அங்கே அவர் 40 நாட்கள் தொடர்ந்து ஒரு ஆகாரமும் சாப்பிடாமல் பசியோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு அந்த பசியின் வேதனை அவருக்கு தெரியவில்லை. அங்கே தாவீது ராஜா பசியாயிருந்த ஒரு மனிதனுக்கு உணவை கொடுத்தவுடன் அவன் போன உயிர் திரும்ப வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஏசப்பா பசியாயிருக்கிறார். 40 நாட்கள் உபவாசம், ஒன்றும் சாப்பிடவில்லை, நல்ல பசி. அந்த நேரம் வந்து பிசாசு சொல்கிறான், அவர் புசிப்பதற்கு இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் என்று. நீர் பசியாயிருக்கிறீரே, இந்த கல்லுகளை பாரும், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி புசித்து உம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ளும் என்று துணிந்த பிசாசு தேவனை பார்த்து சொல்கிறான். அப்பொழுதுதான் தேவன் அந்த சாத்தானுக்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் அதிக பசியோடு இருந்தாலும் கூட தம் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே அந்த சாத்தானை விரட்டுகிறார். அவருக்கு தெரியும், இந்த சாத்தான் வந்து நம்மை சோதிக்க வந்திருக்கிறான் என்று. அதனால்தான் அவர் அந்த சாத்தானை பார்த்து சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறதே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இயேசு மகாராஜாவை எதிர்த்து நிற்க அந்த சாத்தானால் முடியாது. ஆனாலும் கூட, அதை அறிந்திருந்தும் கூட அந்த சாத்தான் ஏசப்பாவை சோதிக்க வருகிறான். நாம் இந்த உலகத்திலே எப்படி சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்று காண்பிப்பதற்காக அந்த சாத்தானை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயிக்கிறார் நம் இயேசு மகாராஜா. எனக்கன்பான தேவ ஜனமே, மனிதன் உயிர் வாழ ஆகாரம் தேவையான ஒன்றுதான். ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் அவன் ஜீவனோடு இருக்க தேவையானது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் கேட்கலாம். சாத்தியமாகும் எனக்கன்பான தேவ ஜனமே. ஒரு விதவை தாயின் மகன் மரித்து விடுகிறான். அவனை அடக்க பண்ண கொண்டு போகிறார்கள். அதை பார்த்து மனதுருகி ஏசப்பா லூக்கா 7வது அதிகாரம் 14வது வேத வசனத்திலே அந்த மரித்த சரீரத்தை பார்த்து, வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 7வது அதிகாரம் 14வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொல்லி நாம் லூக்கா 7வது அதிகாரம் 14வது வேத வசனத்திலே பார்க்கிறோம். அவ்வளவுதான், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எழுந்திரு என்று சொன்ன உடனே மரித்தவன் பிழைத்தான். எங்கே அவன் ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ள அப்பம் தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதை போலதான் ஜபாலய தலைவனுடைய மகள் மரித்து போய்விடுகிறாள். ஏசு அவன் வீட்டுக்கு சென்று லூக்கா 8வது அதிகாரம் 54 55வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 8வது அதிகாரம் 54 55வது வேத வசனங்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 54 55வது வேத வசனங்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து போய்விட்டாள். இயேசப்பா அங்கு வருகிறார். பிள்ளையை எழுந்திரு என்று சொல்கிறார். அவ்வளவுதான். அவளுடைய ஜீவன், அவளுடைய உயிர் திரும்ப அவளுக்குள் வந்தது. மரித்து போன அந்த சிறு பெண் மறுபடியுமா எழுந்திருக்கிறாள். அதற்கு பிறகுதான் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க நம் தேவாதி தேவன் கட்டளையிடுகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, எங்கேயும் கூட ஆகாரத்தினால் சுகம் கிடைக்கவில்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் சுகம். பிள்ளையே எழுந்திரு, அவ்வளவுதான். உடனே மரித்து போன அந்த சிறு பெண் ஜீவனோட எழுந்திருக்கிறாள். யாராலும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை இயேசு மகாராஜா அங்கே செய்கிறார். இதை குறித்துதான் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே சொல்லி இருக்கிறது. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, லூக்கா 4வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலும் கூட இதை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாய் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலும் கூட மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனை கொடுக்கும், நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுக்கும், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே. இவரு மகள் பிழைத்தாளே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகி சொஸ்தமானானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே, எப்பத்தா என்று சொன்னாரே. செவிட்டு ஊமையன் பேசினானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மார்க் 7வது அதிகாரம் 34, 35 வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க் 7வது அதிகாரம் 34, 35 வேத வசனங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, காது கேட்காத பொன்னை வாயுடைய ஒரு மனிதன் அவனை பார்த்து ஏசப்பா எப்பத்தா என்று சொன்ன வேளையிலே அந்த வார்த்தையின் நிமித்தம் அவன் சரளமாய் பேச ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய காதும் கேட்க ஆரம்பிக்கிறது. எவ்வளோ பெரிய அருமையான அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? நகன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது. எந்த ஒரு டாக்டராலும், அவர் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் கூட அவரால் வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்த முடியாது. நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்வார், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்வார், நிறைய மருந்து மாத்திரைகள் அந்த பேஷண்ட்டுடைய உடலில் ஏற்றி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் அவனை பிழைக்க வைக்க அவரால் கூடும். அப்படி அவனுக்கு ஜீவன் திரும்ப வர பல மாதங்கள், ஏன் வருடங்கள் கூட கடந்து செல்லலாம். ஆனால் இங்கே இயேசு மகாராஜா வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு செகண்ட்ல மரித்தவர்களை ஜீவனோட எழுப்புகிறது. பிறவியிலேயே குறையுடையவர்களை ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை சுகப்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? அதனால்தான் லூக்கா 21வது அதிகாரம் 33வது வேத வசனத்திலே இயேசு மகாராஜா சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று. லூக்கா 21வது அதிகாரம் 33வது வேத வசனம். அருமையான ஒரு வேத வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று. இவ்வளவு அருமையான ஒரு வேத வசனம். தேவனால் படைக்கப்பட்ட வானமும் பூமியும் மறைந்து போனாலும் கூட, ஒரு சால்வையை சுருட்டி வைப்பது போல மறைந்து போனாலும் கூட, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், இந்த வேதத்தில் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, டாக்டர்ஸ் அன்பாய் பேசுவாங்க, நிறைய நர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஆனா சில நர்ஸ்கள் கடும் சொற்களை பேசி வேதனைப்படுத்துவார்கள். அதுவும் வயதானவர்களை கண்டால், பயந்த சுவாபம் உள்ளவர்களை கண்டால் அவர்கள் இன்னும் பயப்படும்படி சுடு சொற்களை பேசுவார்கள். இனி நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள், மரித்து போய்விடுவீர்கள் என்று. இது அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்காக இருக்கும் இல்லையா? அதனாலேயே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பலவீனப்பட்டு மரித்து போவார்கள். இது மனிதன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். இதை குறித்துதான் யாக்கோபு 3வது அதிகாரம் 5, 6, 8வது வேத வசனங்களிலே யாக்கோபு அருமையாய் சொல்கிறார். யாக்கோபு 3வது அதிகாரம் 5, 6, 8வது வேத வசனங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும்
சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது என்று சொல்லி, கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, யாக்கோபு இங்கே அருமையாய் சொல்கிறார். யாக்கோபு 3வது அதிகாரம் 5, 6, 8வது வேத வசனங்களிலே, அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது என்று சொல்லி, கண்பான தேவ ஜனமே, நாவை குறித்து, அது சின்ன ஒரு உறுப்பாய் நம்முடைய உடலில் இருந்தாலும் கூட, எப்படி ஒரு சிறிய நெருப்பு அப்படியே பற்றி பரவி ஒரு பெரிய காட்டை அழித்து விடுகிறதோ, அதுபோல பொல்லாதவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நெருப்பை போல முழு உடலையும் கரைப்படுத்தி மற்றவர்களுடைய ஆயுசை குறைக்கும்படியாய், மற்றவருடைய ஜீவனை பறிக்கும்படியாய் விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது என்று அந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று யாக்கோபு 3வது அதிகாரத்திலே யாக்கோபு நாவை குறித்து சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது இல்லையா? அதே போலதான் ஒரு சின்ன வார்த்தை ஒரு மனிதன் ஆயுளையை முடித்து விடுகிறது. அதனால் தான் டாக்டர்ஸ் நர்ஸ்களை பார்த்து சொல்வார்கள், பேஷண்ட்ட அன்பா இருங்க, கனிவாய் பேசுங்க, நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று. எல்லாரும் ஏசப்பாவை போல ஜீவிக்க முடியாது இல்லையா? இங்கே ஏசப்பா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை காயங்களை ஆற்றும் நல்ல ஔஷதமாய் மரித்தவனையும் ஜீவனோடு எழும்பச் செய்கிறது. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதற்கு பதிலாக நீங்கள் கடும் சொற்களை விட்டு ஏசப்பாவை போல அன்பாய் விசுவாச வார்த்தைகளை பேசினார். சுகம் இல்லாதவர்களுக்கு கூட, மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு கூட பூரண சுகம் கிடைத்துவிடும். எனக்கன்பான தேவ ஜனமே, மரண படுக்கையில் இருக்கிற நோயாளிகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார். லூக்கா 13வது அதிகாரம் 12வது வேத வசனத்தின்படி, ஸ்திரீ, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று, மகளே மகனை எழுந்திரு என்று உங்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், நானும் ஜெபிக்கிறேன், நாளைக்கே நீங்கள் சுகமாகி உங்கள் வீட்டுக்கு போய்விடுவீர்கள் என்று அந்த சுகவீனமாய் இருக்கிறவர்களை பார்த்து, மரண படுக்கையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். ஒருங்கி போன இருதயம் உள்ளவர்களாய் இருந்த அவர்கள் விசுவாசத்திலே பலப்பட்டு தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி பூரண சுகமடைந்து வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஆமென், அல்லேலூயா. இலக்கமான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, லூக்கா 7வது அதிகாரம் 7வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி சொல்கிறான். 100க்கு அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரன் மரண வியாதிப்பட்டு மரண அவஸ்தையோடு இருக்கிறான். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடம் வந்து, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியுள்ளவன் அல்ல, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும், அப்பொழுது என் வேலைக்காரன் பூரண சுகம் அடைந்து விடுவான் என்று அவன் விசுவாசத்தோடு சொல்கிறான். அதை பார்த்து இயேசு உடனே அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படி வார்த்தைகளை சொல்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய வேலைக்காரனுக்கு பூரண சுகத்தை கொடுக்கிறது. அவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்கிறான். இந்த ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள் எங்கே இருக்கிறது தெரியுமா? கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அது தெரியாது இல்லையா? பைபிள்ல இருக்கிறது, இந்த வேதத்திலே இருக்கிறது. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அநேக வார்த்தைகள் இந்த வேதத்திலே இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்திற்கு சங்கீதம் 41:3வது வேத வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு சொன்ன வேளையிலே ஒரு அற்புத சுகம் கிடைக்கும்.
படுக்கையிலே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் அந்த படுக்கையில் இருந்து எழுந்து துள்ளி குதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். அவர் கொடுத்த சுகத்திற்காக. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு சகோதரன் பசியா இருக்கிறான் என்று அவன் வயிறு நிரம்பும் அளவிற்கு ஆகாரத்தை கொடுத்தாலும் அது அவனுக்கு பிரச்சனையில் கொண்டு போய்விடும். ஏன்னா எப்போவாவது வயிறு நிரம்ப சாப்பிடுகிற அவனுக்கு செரிமானம் இருக்காது, உடல் பிரச்சனைகள் வந்துவிடும். நீங்கள் ஒரு நாள் அல்லது 2 நாள் ஆகாரம் கொடுப்பீர்கள், அதற்கு பிறகு வேலையின் நிமித்தமாய் நீங்கள் அவனை மறந்து விடுவீர்கள். அவன் அப்பத்திற்கு எங்கே போவான்? மறுபடியும் பட்டினி, நோய்வாய்ப்பட்டு விடுவான். ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் கூட அதே கதைதான். அதிகமாய் செல்வம் இருக்கிறது என்று சொல்லி கண்டதையும் கடையிலே வாங்கி சாப்பிட்டால் அது நோயில் கொண்டு போய்விடும் இல்லையா? அப்ப ஒரு மனிதனுக்கு ஜீவனை தருவது எது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? இந்த பைபிளில் இருக்கிறது. அப்போ ஒரு பசியால் வாடுகிற ஒரு சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவனிடம் சொல்ல வேண்டும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேத வசனங்களை சொல்லி அந்த வேத வசனங்களை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்க சொல்ல வேண்டும். பிறகு பாருங்கள், தினம் தினம் அவன் திருப்தியாய் சாப்பிடுவான். எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் அவனுக்கு தேவைப்படாது. அவன் பசிக்கிற நேரமெல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே பிழைத்துக் கொள்வான். கர்த்தர் அவனை அருமையாய் போஷிப்பார். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வேத வசனம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வேத வசனத்தின்படி அவன் சுகமாய் தங்கியிருப்பான். ஏசாயா 58வது அதிகாரம் 10, 11வது வேத வசனங்கள். பசியுள்ளவன் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அன்பான தேவ ஜனமே, பசியுள்ள ஒரு மகனிடம் சென்று உன் ஆத்மாவில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை அவனுடைய ஆத்மாவுக்கு கொடுத்து அவனை திருப்திப்படுத்தினால் உனக்கு மாத்திரமல்ல உனக்கும் கூட நிறைவான ஆசீர்வாதம், நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சம், சாப்பிடுவதற்கு ஆகாரம் கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட தேவன் எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவனை போஷித்தார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2, 5, 6வது வேத வசனங்கள். 1 ராஜாக்கள் 17, 2, 5, 6வது வேத வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, சமாரியா தேசத்திலே தேவனுடைய தாசனாகிய தீர்க்கதரிசி எலியா பசியாயிருந்த வேளையிலே அங்கே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் காகங்களை கொண்ட எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கிறார். இங்கே 2, 3, 4, 5, 6வது வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் குளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை தான் எலியாவை போஷிக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17, 2வது வேத வசனத்திலே
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 5வது வேத வசனத்திலும் கூட அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் என்று சொல்லி, எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வருகிற வேளையிலே நீங்கள் துன்பப்படுகிற நேரங்கள்ல, பஞ்சத்தில் வாடுகிற நேரங்கள்ல, பலவித போராட்டங்களில் பிரச்சனைகளில் வாடுகிற நேரங்களில் எல்லாம் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி கடந்து வரும். அப்படி கடந்து வருகிற போது அந்த வார்த்தைகளை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருடைய கட்டளைக்கு காத்திருக்க வேண்டும். இப்பொழுதும் கூட அந்த வார்த்தைகள் உங்களில் யாராவது ஒருவருக்காக அல்லது உங்களில் 100 பேருக்கு கடந்து வருகிற வார்த்தைகளாய் இருக்கலாம். இந்த வார்த்தைகளை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டால் நீங்கள் எப்பேற்பட்ட பஞ்சத்திலே இருந்தாலும் உங்களை போஷிக்க நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் யாராவது ஒருவரை அனுப்புவார். காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் உங்களை போஷிக்க யாரையாவது அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எலியாவை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி எலியா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் படியே தான் கேரித் ஆற்றின் அருகே அவன் காத்திருந்தான். அப்படி காத்திருந்த வேளையில்தான் காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் காலையிலும் சாயங்காலத்திலும் கொண்டு வந்து கொடுத்தது. அவன் குடிப்பதற்கு தண்ணீரும் கிடைத்தது, அதுவும் கொடிய பஞ்ச காலத்திலே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கொடிய பஞ்சம் வருகிற காலங்களில் எல்லாம் வார்த்தைகளை யாரும் விசுவாசிப்பதில்லை, சோர்ந்து போய் விடுவார்கள். இங்கே எலியா சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சம் இருந்த நேரத்திலும் கூட ராஜாக்களும் அவனுடைய குடிகளும் உணவுக்காக அலைந்து திரிந்த நேரத்திலும் கூட அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவன் காகங்களை கொண்டு போஷிக்கப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. எங்கேயாவது காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குமா? இல்லை அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, காகங்கள் திடீரென்று வந்து சிறு பிள்ளைகள் கையில் உள்ள ஆகாரங்களை கொத்தி கொண்டு போய்விடும். ஆனால் இங்கே காகங்கள் அருமையாய் எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பங்களையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கிறது. அவன் திருப்தியாய் சாப்பிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அவனுக்கு மாத்திரமல்ல, ஒரு விதவையையும் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவிழந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே ஒரு விதவை சாப்பிட ஆகாரம் இல்லாமல் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்துக்கொண்டு ஒரு அடையை செய்து அதை சாப்பிட்டு மரித்து போகும்படி ஆயத்தமாயிருந்தாள். அந்த நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். அவர் சொல்கிறார், முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி அதற்கு பிறகு உனக்காக பண்ணலாம் என்று. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14, 15, 16வது வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் ஒரு அற்புதம் நடக்கிறது. எலியா மாவையும் எண்ணெயும் கொண்டு போய் அந்த விதவைக்கு உதவி செய்யவில்லை. அந்த விதவை தாயாரையும் அவளுடைய மகனையும் போஷிக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் அந்த விதவைக்கு சொல்கிறான். அந்த வார்த்தையின்படி அவள் செய்ததனால அவளும் அவளுடைய மகனும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யுத்தங்கள் நடக்கிற நேரங்கள்ல அநேக தேசங்கள்ல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஈரான் தேசத்திலும் கூட அநியாயமாய் அநேக பிள்ளைகள் சுட்டு கொல்லப்பட்டு மரித்து போய்விட்டார்கள் இல்லையா?
இப்படி யுத்தங்கள் நடக்கிற நேரங்களில் எல்லாம் ஆகாரம் எல்லாருக்கும் கிடைக்காது. பசியின்றி வீதியிலே இறங்கினால் சுடப்படுவார்கள். அதை விட்டுவிட்டு பசியாயிருக்கு, ஆகாரம் தாங்கப்பா என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவன் அவர்களுக்கும் சாப்பாடு எப்படியாவது எந்த வழியிலாவது கிடைப்பார். ஜீவனுள்ள அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை போஷிப்பார். கொரோனா வந்த நேரங்களில் எல்லாம் போஷித்தாரே. நோய் தொற்று கிருமி வெளியில் இறங்கினால் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. கொரோனா காலத்திலே கடைகளில் எந்த பொருள் சென்று வாங்கினாலும் நோய் தொற்று வந்துவிடும் என்று சொல்லி எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசக்கூட பயந்திருந்த காலம். அந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை அருமையாய் கர்த்தர் போஷித்தாரே. இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே? அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையாய் இருந்தாலும் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஆமென், அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், ஆமென், அல்லேலூயா. போன தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, லூக்கா 4வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தில் இன்னொரு மறைப்பொருளும் அடங்கி இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், கடைசியாக சாத்தானை வீழ்த்துகிற பட்டயம் தேவனுடைய வார்த்தை என்று. இங்கே சாத்தான் ஏசப்பாவை கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிட சொல்லி சோதிக்க பார்க்கிறான். ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அந்த சாத்தானை விரட்டி அடிக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, உங்கள் வாழ்க்கையிலே சாத்தான் உங்களை சோதிக்கும் பொழுது நீங்கள் பயப்படாமல் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை ஏந்தி அந்த சாத்தானை எதிர்த்து நின்று போரிட்டு ஜெயிக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஏன்னா எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாயிருக்கிறது என்று எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வேத வசனம். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. பட்டயத்தை பார்க்கிலும் எந்த ஒரு ஆயுதத்தை பார்க்கிலும் கூர்மையான ஒரு பட்டயமாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இங்கே ஆத்மாவையும் ஆவியையும் இதயத்தின் அந்தரங்கத்தில் உள்ள வீணான காரியங்களை எல்லாம் வேர்பிரித்தெறிந்து ஆத்மாவிலே பரிசுத்தத்தை நிலைப்படுத்துகிற பட்டயமாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, எபேசியர் 6வது அதிகாரம் 11, 17வது வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம்
வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப பிசாசு இந்த உலகத்திலே பலவித போராட்டங்களை கொண்டு வருகிறான். இது கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் விசுவாசத்திலே வேரூன்றி முன்னேறி செல்லும் பொழுது, பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்லும் பொழுது சாத்தானுக்கு அது பிடிக்காது. அதனாலே அவன் உங்களுக்கு விரோதமாய் மனுஷிகளை ஏவி விடுகிறான். அவர்களுக்குள் இருந்து சத்துரு கிரியை செய்கிறான். அதை கண்டு நீங்கள் பயந்து போகாதபடி இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருப்பதற்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்றான தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் பட்டயம் எதில் இருக்கிறது? இந்த வேதத்தில் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் இந்த பைபிளிலே இருக்கிறது. அதை கொண்டுதான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நின்று அந்த சாத்தானை ஜெயித்து இந்த உலகத்திலே வெற்றி சிறக்க முடியும். கண்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரிப்பது நிச்சயம். அப்படி மரித்தாலும் அவன் பிழைத்துக் கொள்வதும் நிச்சயம். சரீரம் மரித்து போனாலும் கூட ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுக்க வல்லவர் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். அப்படி நம்மளுக்கு ஜீவனை தருகிற வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கிறதுனால அந்த வார்த்தை என்ற பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சாத்தானை ஜெயித்து நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றால் இங்கே நித்திய ஜீவனை குறித்த மறைபொருள் அடங்கி இருக்கிறது. மனுஷன் அப்பத்தை சாப்பிட்டு 100 வருடங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பொசித்து நீங்கள் என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அப்பத்தை சாப்பிட்டு நீங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் ஆகாரத்தை சாப்பிட்டு இந்த உலகத்தில் தான் 100 வருடங்களுக்கு மேல் ஜீவிக்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் யுக யுகமாய் என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருந்து தேவனோட யுக யுகமாய் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால சாத்தானை ஜெயித்தால்தான் அந்த வார்த்தைகளினாலே நீங்கள் பிழைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பிழைப்பதோடு மாத்திரமல்ல, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்ப இன்றைய நாளில் இருந்து நீங்கள் விசுவாசத்தோடு வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து கர்த்தருடைய அடிமை மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை மற்றவர்களோட ஷேர் பண்ணும் பொழுது, சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும்.
மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இப்பொழுதும் கூட பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், யுத்தங்கள் நடக்கிற தேசங்களை சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. ராஜாதி ராஜா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், காசா நகரத்தில் யுத்தத்தினால பட்டினினால் வாடுகிற ஜனங்கள் ஏராளம் பேர் உண்டப்பா. அவர்களையெல்லாம் உடைய வார்த்தையினால போஷிங்கப்பா. அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கிடைக்க கிருபை இழுத்திருளங்கப்பா. அவர்கள் வாழ்க்கை மறுபடியுமா கட்டி எழுப்பப்படட்டும் தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உக்ரைன் தேசத்திலே பாடுகளை அனுபவிக்கிற இராணுவ வீரர்களை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த இராணுவ வீரர்களுக்கு பூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். இராணுவ வீரர்கள் காயப்பட்டவர்கள் எல்லாம் பூரண சுகத்தை இடமிருந்தே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேத வசனத்தின்படி அவர்களுடைய வார்த்தைகளை விசுவாசித்து உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு பூரண சுகம் உடைய கரங்களில் இருந்து உடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரத்தில் பாய்ந்தோடி சென்று பூரண சுகத்தை கொடுக்கட்டும் ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எங்கள் இந்திய தேசத்திலே பஞ்சத்தினால சாப்பிட ஆகாரம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற ஜனங்களை நீங்கள் போஷிங்கப்பா. வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் எல்லாவற்றையும் இழந்து ஒருவேளை ஆகாரத்திற்காக கரங்களை ஏந்தி நிற்கிற அன்பு பிள்ளைகள் அவருடைய கரத்திலிருந்து வருகிற அப்பத்தினால் போஷிக்கப்படட்டும் தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஈரான் தேசத்தை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொன்ன தேவாதேவனாய் கர்த்தனே, ஈரான்ல அநேக ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்களே அப்பா. அநேக ஜனங்கள் காயப்பட்ட ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காமல் மரித்து கொண்டிருக்கிறார்களே தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எத்தனையோ அப்பாவி ஜனங்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்களே தகப்பன். ஈரான் தேசத்தில் அவர்கள் இழந்த சமாதானம், அமைதி, சந்தோஷம் மறுபடியுமாய் திரும்ப வரட்டும் தகப்பன். திரும்ப அந்த தேசம் கட்டி எழுப்பப்படட்டும் தகப்பன்.
ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஈரான் தேசத்தை நீங்க ஆளுகை செய்யப்பா. அந்த தேசத்தில் உள்ளவர்களை நீங்க போஷிங்கப்பா. வீதியா இருக்கிற ஜனங்களை உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க தகப்பன். பொல்லாதவர்கள் அவர்களை சங்கரிக்காதபடி கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் அப்பாவி ஜனங்கள் மேல் நீட்டப்பட்ட ராஜா. இறை அரணும் கோட்டையும் பலனும் கெடவுமாயிருந்து இந்த ஈரான் தேசத்தில் உள்ள ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் உலகம் முழுவதிலும் உள்ள எந்த ஒரு தேசத்திலும் நடக்காதபடிக்கு கர்த்தர் தடுத்தாட்கொள்ளும் தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஈரான் தேசத்துல கலங்கி நிற்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், அவர்கள் காயங்களை ஆற்ற முடியாவிட்டாலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் அவர்கள் இருதயங்களில் அவர்கள் ஆத்மாவில் பாய்ந்தோடி சென்று ஒரு சமாதானத்தை கொண்டு வரட்டும் தகப்பன். சமாதான காரணர் நீரல்லவா? சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்ற வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்க தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பாமை துதிக்கிறோம் அப்பா. இசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு தேசத்திற்கும் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பன். உம்முடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிற, சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீ போஷித்து பாதுகாத்து வழிநடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஆனாலும் உடைய அன்பு மகளுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் தகப்பன். சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா.